இஸ்லாம் கூறும் அரசியல் நெறி. இதற்கடுத்து F13 நட்பை பற்றி இஸ்லாம் தயாராக இருக்கவும். இப்போது F6 இஸ்லாம் கூறும் அரசியல் நெறி என்கிற தலைப்பிலே உரையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஅமது நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். قال رسول أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. قال النبي صلى الله عليه وسلم إذا سرقت فاطمة بنت محمد قتلت يديها. صدق الله العلي العليم وصدق رسول النبي الكريم. அல்லாஹும் அவனது தூதரையும் புகழ்ந்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இஸ்லாம் கூறும் அரசியல் நெறிகள். இஸ்லாமிய அரசியல் என்பது மனிதர்களின் சிந்தனை அல்ல, மாறாக அல்லாஹுடைய சட்டங்களை பொறுத்தது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வைதா ஹகம்தும் பைனன் நாசி, மக்களிடையே தீர்ப்பளிக்கும் போது நியாயத்துடன் தீர்ப்பளியுங்கள் அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னா முஸ்லீம் அல்லாதவர்கள், ஏழைகள், பணக்காரங்க அப்படின்னு பார்க்காம நீங்கள் வேறுபாடு இல்லாமல் தீர்ப்பளிங்க அப்படின்னு சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆட்சி காலத்தில் மக்சூமி குலத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடிடுறாங்க. அவங்க இதை நினச்சி குறைஷிலாம் ரொம்ப கவலையில் இருக்காங்க. அப்படி கவலையில் இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தவிர நபி அவங்கள்ட்ட யார் இந்த பெண்மணிக்காக பரிஞ்சு பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் போயிட்டு பரிஞ்சு பேசுகிறாங்க. அப்போ நபி சொல்கிறாங்க, தண்டனையுடைய விஷயத்துலையா நீங்கள் இந்த பெண்மணிக்காக பரிஞ்சு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மக்கள் முன்னிலையில் நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நிச்சயமாக நகர்வனம் போகிறது வழக்கம். அப்படி ஒரு நாள் நகர்வனம் போயிட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் குடிசையில் இருக்காங்க. அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னுடைய மனைவி பிரசவத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவியை அவசரமாக அழைச்சிட்டு அவங்களுக்கு பிரசவம் பார்க்க வைக்கிறாங்க. உங்களோட மனைவி கூட்டிகிட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு கலிஃபா அவர்களே, நீங்கள் இந்த பெண்மணி அந்த மனிதருக்கு வாழ்த்து சொல்லலையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதர் ஆச்சரியப்பட்டு, ஐயோ நீங்கள் கலிஃபாவா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது நம்மளாக தான் என்ன செஞ்சுருப்போம், நம்ம கலிஃபா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையோடு நம்ம பேசியிருப்போம். அவங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லாமல் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீங்கள் நாளைக்கு என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்களும் சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவித்தொகையெல்லாம் அவங்களுக்கு வழங்கப்படுது. ஒரு மக்கள் அப்படிங்கும்போது சாதாரணமாக பார்க்காம, என்னது குறைந்த மக்கள், தாழ்ந்த மக்கள் அப்படின்னு பார்க்காம சமமாக பார்த்துருக்காங்க இல்லையா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி அப்படிதான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஆலோசனை, ஒரு ஆட்சிங்கும் போது ஆலோசனை இல்லாமல் இருக்கணுமா? இல்லை, கண்டிப்பாக இருக்க தான் செய்யணும் ஆலோசனை. என்ன அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்தில் ஒரு அரசர் கனவு காங்குறாங்க. என்ன கனவு அப்படின்னா, 7 கொழுத்த பசுக்களை 7 மெலிந்த பசுக்கள் சாப்பிடுவது போலையும் 7 நெற்பயிர்கள், நல்ல செழித்த நெற்பயிர்களையும்
7 காய்ந்த நெற்பயிர்களையும் கனவுல காண்கிறாங்க. இந்த கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவையினர்கிட்ட அரசர் வந்து கேட்குறாங்க. அந்த அவையினர் சொல்கிறாங்க, இந்த கனவுக்கு விளக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த அரசர் வந்து சொல்கிறாங்க, இந்த கனவோட விளக்கம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து சொல்லப்படுது. இந்த கனவு சொல்லப்பட்டதுக்கப்புறம் அந்த கனவோட விளக்கத்தை வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா 7 வருஷம் வந்து இங்கே வந்து பஞ்சமாக இருக்காது, நல்ல செழிப்பாக இருக்கும். அடுத்த 7 வருஷம் வந்து ரொம்ப பஞ்சமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கோங்க, இந்த தானியங்கள் எல்லாத்தையுமே சேமித்து வச்சுக்கோங்க அப்படி சொன்னதுனால தான் அந்த அரசர் வந்து அப்படி வந்து அந்த கனவை வந்து சொன்னதுனால மட்டும்தான் அந்த நாட்டோட பஞ்ச நிலைமை வந்து காப்பாற்றப்பட்டது. அந்த நாடு வந்து காப்பாற்றப்பட்டுச்சு. அப்படி தானே? அப்போது ஒரு அரசரை வந்து ஆலோசிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக ஆலோசிக்க தான் செய்யணும். அதே மாதிரி பொறுப்புணர்வு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் வந்து எப்போவுமே நோன்பு நோர்த்துக்கிட்டு தான் ஆட்சி செய்வாங்க. என்ன தீர்ப்பு வழங்குறா இருந்தாலும் நோன்பு நோர்த்துக்கு தான் தீர்ப்பு வழங்குவாங்க. அப்போது ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் எப்போவுமே ஏன் நோன்பு நோர்த்துக்கிட்டு தீர்ப்பு வழங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னுடைய மக்களுடைய பசியும் பட்னியும் எனக்கு தெரியணும், அவங்களோட வேதனை வந்து எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஆட்சியாளனாக இருந்துட்டு தன்னுடைய மக்களுடைய பசியையும் பட்னியும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் நான் வந்து நோன்பு நோர்த்துட்டு நான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்பது, அதாவது இஸ்லாமிய அரசியல் என்பது அதிகாரம் மட்டும் இல்லை, கண்டிப்பாக மக்களுக்கான நியாயமும் அவங்களோட சகோதரத்துவமும் பாதுகாப்பும் வழங்கக்கூடியதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹுடைய திருப்தியும் வழங்கக்கூடியதாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆட்சியை அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்குமே வழங்குமா அப்படின்னு துவா செய்தவளாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F13 நட்பை பற்றி இஸ்லாம். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الصلاة والسلام على رسولك الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما وليكم الله ورسوله والذين آمنوا الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم راكعون. كما قال النبي صلى الله عليه وسلم: லா துஸ்வாஹிபு இல்லா முஃமினன். இங்கு குழுமியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. மேலும் நம் ஒவ்வொருடைய நட்பையும் இஸ்லாத்தின் நன்மைக்கான தூண்டுகோலாக ஆகும் நட்பாக ஆக்குவானாக என துவா செய்தவளாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்று எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு நட்பை பற்றி இஸ்லாம். நட்பை பற்றி இஸ்லாம் நமக்கு என்ன கூறுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதர்களும் பல வகையான உறவுகளை பெறுகின்றனர். இந்த உலக வாழ்க்கையில் சில உறவுகளை அவன் பெறாமல் போகக்கூடும். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு உறவுதான் நட்பு. ஆம், அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الرجل على دين خليله. ஒரு மனிதர் தன்னுடைய தோழரின் மார்க்கத்தில் மீது இருக்கிறார். فلينظر أحدكم من يخالل. எனவே உங்களில் ஒருவர் யாரை தன் தோழராக்கிக் கொள்கிறார் என்பதை சிந்தித்து பார்த்துக் கொள்ளட்டும். இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு என்னவெல்லாம் விளக்குகிறது தெரியுமா? நாம் ஒரு மனிதரோடு பழகினால் அவருடைய பழக்க வழக்கங்கள், பேச்சு வழக்கங்கள் நம்மோடு ஒட்டிக்கொள்ளும். ஏன், அவருடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றக்கூடிய சூழ்நிலையை கூட இந்த நட்பு எனும் மகத்தான உறவு நமக்கு தந்து விடலாம். அக்காலத்தில் உள்ள நட்புக்கும் இக்காலத்தில் உள்ள நட்புக்கும் வித்தியாசங்கள் நிறையவே உள்ளன. இக்காலத்தில் நட்பு எவ்வாறு இருக்கிறது தெரியுமா? அந்த உறவில் உண்மைத்தனம் இல்லை, தோழமைத்துவம் இல்லை, இருமுக ஜாடைகள், முன்னால் ஒரு பேச்சு முதுகுக்கு பின்னால் ஒரு பேச்சு, இவ்வாறு தான் இருக்கிறது. ஆனால் உண்மையான நட்பு அந்த காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வினை பார்ப்போம். சென்னையில் 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல வருமானத்தை ஈட்டுகிறார். இன்னும் மற்றொருவரோ மது பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி அதன் போதையிலே சிக்கி தவிக்கிறார். இவ்விருவரும் நட்பு கொள்கின்றனர். நாளடைவில் இவர் நட்பு வலுவாகிறது. ஒரு நண்பர்களுக்குள் வாய் தகராறுகள் வருவது சகஜம்தான். ஒரு முறை இவ்விருவருக்கும் ஏதோ சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது.
அந்த தீய நண்பர் தனது கையில் உள்ள மதுபாட்டிலால் தனது நல்ல நண்பரை அழித்து விடுகிறார். அவர் சுருண்டு தரையில் வீழ்ந்து விடுகிறார். இவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பதற்றத்தில் அந்த நபரை கொலை செய்து அருகில் இருந்த மரத்தின் மீது அவரை தூக்கிலிட்டவாறு அவர் அமைத்து விட்டு செல்கிறார். இதில் அவரத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், இது அனைத்தும் நண்பர்கள் தினத்தன்று நடந்தது. அந்த மனிதர் எதிர்பார்த்திருப்பாரா, நண்பர்கள் தினத்தன்று தன் உச்ச நண்பரின் கையால் கொலை செய்யப்படுவோம் என? இவ்வாறுதான் இந்த நட்பில் எந்த ஒரு உண்மைத்தனமும் இல்லை. இருக்கிறார்கள் இவ்வுலகில் வெகு சிலரே. அக்கால நட்பு எவ்வாறு இருந்தது தெரியுமா? சஹாபாக்களுக்கும் இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையே உள்ள உறவை நான் குறிப்பிட வேண்டும் என்றால், இந்த ஒரு நாளும் இந்த எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள காலமும் பத்தவே பத்தாது. அவ்வாறு சிறப்பானவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை தன் தோழர்களுக்கு எத்தி வைத்து விட்டால் அதை அப்படியே பின்பற்றுவார்கள். ஒரு விஷயத்தை அவர்கள் தடுத்து வைக்கும்படி கூறினால் அதை விட்டு பாராமுகமாகத்தான் இருப்பார்கள். நபி தோழர்கள் அனைவரும் சிறந்தவர்களே. அதில் ஒரு சிறந்த தோழர் தான் தொல்ஹா இப்னு பர்வாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தொல்ஹா இப்னு பர்வாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காண வந்தார்கள். அப்பொழுது அவர்களோ இந்த உலகை விட்டு பிரியும் நேரத்தில் இருந்தார்கள். ஆம், மரண வேளையில் ஸக்ராத்துடைய வேதனையில் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்று மரணித்து விடுவார்கள். ஆகையால் அருகில் இருந்த தம் தோழர்களிடம், தொல்ஹாவிற்கு நானே குளிப்பாட்டுவேன், நானே கஃனிடுவேன், இன்னும் நானே தொழுகை நடத்துவேன், இன்னும் நானே அடக்கம் செய்வேன் என கூறிவிட்டு தனது வீட்டிற்கு சென்றார்கள். அடுத்த நாள் காலையை அடைந்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், தொல்ஹா என்ன செய்கிறார் என கேட்பார்கள். அதற்கு அவருடைய தோழர்களோ, தொல்ஹா அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் என கூறுவார்கள். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தத்துடனும் கோபத்துடனும் கேட்டார்கள், ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? நான் உங்களிடம் கூறினேன் அல்லவா என வருத்தத்தில் மூழ்கியவர்களாக இருந்தார்கள். அதற்கு அவர்களுடைய தோழர்கள் சொன்னார்கள், தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு ஒரு வசியத் செய்திருந்தார்கள். அது என்ன தெரியுமா? எனக்கு என்ன நேர்ந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்க வேண்டாம். ஏனெனில் மதீனாவை சுற்றிலும் அவர்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். என்னுடைய மரணத்திற்கு ஜனாசா தொழுகை வருவதன் காரணமாக அவருக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்து விடுமோ என நான் அஞ்சுகிறேன் என கூறினார்கள். பிறகு இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கபருக்கு அனைத்து தோழர்களையும் அழைத்தார்கள், தொழ வைத்தார்கள், பின் துஆ செய்தார்கள். நட்பை பாருங்கள். இறக்கும் சமயத்திலும் தன் தோழரை பற்றி அவர் சிந்தித்துள்ளார். தன் இறப்பு கூட அவருக்கு எந்த ஒரு இடையூறையும் தீங்கையும் அசம்பாவிதத்தையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். இக்கால நட்பில் ஏன் நாம் கூட நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளிலாவது நம்முடைய நண்பரை பற்றி சிந்திக்கிறோமா? வெகு சிலரே குறைவானவரே. இந்த உலகில் ஒருவருக்கு திருமண முடிவு செய்யப்படுகிறது. அவர் தன் மணப்பெண்ணை எவ்வாறு தேர்ந்தெடுப்பார்? இவர் அழகுள்ளவள் தானா, நிறமுள்ளவள் தானா, குணமுள்ளவள் தானா என பல்வேறு கோணங்களில் சிந்திப்பார். ஆனால் நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என வந்துவிட்டால் அவர் எதையுமே சிந்திப்பதில்லை. சும்மா பேசினால் நட்பு, அல்லது சமூக வலைதளங்களில் தனது புகைப்படங்களுக்கு லைக் செய்பவர்கள் எல்லாம் நன்றாக பேசினால் அது நட்பாகுமா? எது நட்பு? நாம் ஒருவரை பார்த்தால் நமக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் அதிகரிக்க வேண்டும். அவரோடு உட்கார்ந்தால் நமக்கு ஈமான் அதிகரிக்க வேண்டும். அவரோடு பேசினால் நமக்கு மறுமை பற்றிய நினைவு அதிகரிக்க வேண்டும். இவ்வாறு தான் ஆகியிருக்க வேண்டும். நாம் ஒரு நட்பு கொள்ளும் முன் அல்லாஹ்வுக்காக நட்பு கொள்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான், அல் அஹில்லாஹு யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன். அந்நாளில் நண்பர்கள் சிலருக்கு விரோதிகளாக ஆவார்கள், இல்லல் முத்தகீன், இறையச்சமுடையவர்களை தவிர. ஆகவே நம்ம நண்பர்களை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி நம்மளும் நல்லவங்களா இருக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைப்பாங்க, நம்மளும் ஒருத்தருக்கு நல்ல நண்பரா இருப்போம். அல்லாஹ் கூறுகிறான், நம் அனைவரும் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று கூட்டப்படுவோம். நிழலே அல்லாத அந்நாளில் ரப்புல் அர்ஷில் அலீம் தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை வழங்குகிறான். 7 வகையான நபர்களுக்கு வழங்குகிறான். அதில் ஒரு வகையினர் தான் அல்லாஹ்வுக்காகவே நேசம் கொண்டு இன்னும் அல்லாஹ்வுக்காகவே பிரிந்த இரு தோழர்கள். அப்படிப்பட்ட நல்ல நட்பையும் அந்த நட்பின் பயனை ஈருலகத்திலும் அடையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. மேலும் இங்கு பேசப்படும் விஷயத்தை கேட்டு செயல்பட்டு நடப்பதற்கு, பிறர் செயல்பட ஒரு தூண்டுகோலாக இருப்பதற்கு அல்லாஹ் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள்வானாக. மேலும் இன்று ஒன்று கூடியது போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று கூட எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக என துஆ செய்தவளாக என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F18 சொர்க்கத்தில் நபியுடன் இருக்க. அதற்கடுத்த போட்டியாளர் F25 ஈமானை பாதிக்கும் பொய் என்ற தலைப்பில் பேசக்கூடிய போட்டியாளரும்
F30 குர்ஆன் ஒரு பேரற்புதம் என்கிற பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி கஃபா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதல்லதீன இஸ்தஃபா அம்மா பாத். நாம் எதற்காக ஒன்று கூடினோமோ அதற்கான நன்மை ஒரு ரஹ்மான் இம்மேலும் மறுமையிலும் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். எனது பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்தில் நபி அவர்களுடன் இருக்க அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்வதற்கு சில முக்கியமான காரியங்களை சொன்னார்கள். யதீம்கள், அதாவது அனாதைகள், நானும் யதீம்களை பாதுகாப்பவர்களும் யதீம்களை அரவணைப்பவர்களும் நாளை மறுமையில் இந்த 2 விரல்களை போன்று இருப்போம். இந்த சப்ஜெக்டே என்னுடைய வாழ்க்கையிலே கிடையாது. யதீம்களை பாதுகாப்பது, யதீம்களை அரவணைப்பது, யதீம்களுக்கு உதவி செய்வது என்ற ஒரு விஷயமே நம்முடைய வாழ்க்கையிலே கிடையாது. நம்முடைய குழந்தைகளை பார்ப்பதற்கு இங்க நேரம் இல்லை. இதுல யதீம்கள் குழந்தைகளுடைய பார்ப்பதற்கு கூடிய எண்ணம் தான் பலருக்கு இருக்கு. அல்லாஹு அக்பர். இது தனிமையாக பேசப்பட வேண்டிய நிகழ்வு. இது யதீம்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும், முஸ்லிம்களாக இருந்தாலும் அல்லது பிற மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை அன்போடு கருணையோடு பார்ப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு கடமை, பொறுப்பு. இந்த யதீம் அல்லாஹ்வுடைய தூதருடைய யதீம் தான். அவருடைய பிறப்பை பற்றி ஒரு ஆசிரியர் சொல்லும் போது சொல்வார்கள், ஒரு யதீமான குழந்தை இந்த பூமியில் பிறந்தது இந்த உலகத்தில் வாழக்கூடிய யதீம்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பதற்காக. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். யதீம்களை விரட்டாதீர்கள் நபியே. யதீம்களோடு வாழக்கூடிய உறவை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவோ ஆஃப்னேஜ் இருக்கு, அங்க போய் நம்மளால அவர்களுக்கு காசு கொடுத்து உதவி செய்யலனா கூட அவர்கள் யார் என்பதை தேடி அடையாளம் கண்டுபிடிச்சி அவர்களுக்கு தேவையான வசதிகளை நம்மால் முடிந்த அளவு உதவி செய்து கொள்ள கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், யார் என் மீது அதிகமாக ஸலவாத்தை எடுத்து வைப்பாரோ நாளை மறுமையில் எனக்கு அருகாமையில் இருப்பார். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், ஸல்லி அலா முஹம்மத் என்ற ஸலவாத்தை யார் அதிகமாக கூறுவாரோ நாளை மறுமையில் என்னுடன் இருப்பார். என் வீட்டு இருப்பிடத்திற்கு அருகாமையில் அவருடைய வீட்டு இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வார். எங்கெல்லாம் தூதருடைய பெயரை உச்சரிக்கிறோமோ, எங்கெல்லாம் தூதருடைய பெயரை நினைவு கூறுகிறோமோ, எங்கெல்லாம் தூதருடைய பெயரை கேள்விப்படுகிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய நாவு தண்ணீரை வற்றும் அளவு ஸலவாத்தை சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஸலவாத்தை நம்மால் முடிந்த அளவு கூறிக்கொண்டே வர வேண்டும். யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்தை ஓதுவாரோ அவரின் மீது அல்லாஹ் 10 முறை அருள் செய்கிறான். கண்ணியத்திற்குரியவரே, சில வழிகளை சொன்னார்கள். இந்த எண்ணங்களோடு நாம் வாழ வேண்டுமா அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களோடு இந்த எண்ணத்தை மறந்து வாழ வேண்டுமா என்று முடிவெடுக்கக்கூடிய தருணம் இது. நபித்தோழர்கள் விரும்பிய வாழ்க்கை நான் மரணத்திற்கு பிறகு தூதரோடு வாழ்வதுதான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூதர் மரணித்த அந்த நாளில், தூதர் விரும்பிய அந்த நாளில் நானும் மரணித்து அதே நிலையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திங்கட்கிழமையில் தான். யோசித்து பாருங்கள், ஒரு கற்பனை செய்து பாருங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறான் இன்ஷா அல்லாஹ், அல்லது அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அந்த முதல் சந்திப்பை நாம் எப்படி அமைத்துக் கொள்வோம்? ஒரு முஃமின் இதை சிந்திப்பான், இதை ஆசை கொள்வான். தூதரை சந்திப்பதற்கு நாம் அணியக்கூடிய ஆடை என்ன? சொர்க்கத்தில் யாரையெல்லாம் அழைத்துக் கொண்டு தூதரை சந்திப்போம்? நம்முடைய மனைவிமார்கள் குழந்தைகளை அலங்கரித்துக் கொண்டு வாருங்கள்
தூதரை சந்திப்போம் என்று அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வீதிகளில் நாம் நடந்து செல்வோம். இன்ஷா அல்லாஹ். இது ஒரு கற்பனை. ஒரு முஃமின் இதை ஆசை கொள்வான். யாரையெல்லாம் சந்தித்ததற்கு பிறகு தூதரை சந்திப்போம். எந்த நபிமார்கள் எல்லாம் சந்தித்ததற்கு பிறகு தூதரை சந்திப்போம். நபி தோழர்கள் படை சூழ்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் நாம் வந்திருக்கோம் என்று தூதருக்கு அடையாளம் காட்டும் போது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் வந்திருக்கேன் என்று அறிவிக்கும் போது, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை எப்படி வரவேற்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் சலாம் கூற, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பதில், நம்முடைய சலாமுக்கு பதில் கூற, அல்லாஹ்வுடைய தூதர் நலனை பற்றி நாம் விசாரிக்க, அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய நலனை பற்றி விசாரிக்க, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை கெட்டி அணைக்க, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுப்பானா என்ற ஒரு ஏக்கம் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டும். இதுதான் முஹப்பத், இதுதான் உண்மையின் நேசம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது உலகத்தில் வாழும்போது நாம் செய்த அமலை பற்றி மலக்குகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டு நபி தோழருக்கு அறிவிக்கும் போது அந்த நிலையை குறித்து நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்போம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை சந்திப்போம். நம்முடைய மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களை சந்திப்பார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி நபி தோழர்கள் இருக்கக்கூடியவர்களை சந்தித்து சலாமை நுகர்ந்து உறவை அமைத்துக் கொள்வார்கள். இதுவல்லவா வாழ்க்கை? இதை நினைத்து வாழக்கூடிய வாழ்க்கை அல்லவா வாழ்க்கை? கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த அன்பை உணருங்கள். இதையே வாழ்க்கையின் குறிக்கோளாக எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வழிகளை பின்தொடர்ந்து அதையே எண்ணமாக நோக்கமாக எடுத்து யார் ஒருவன் அல்லாஹ்விடத்தில் உள்ளத்தில் பிரார்த்தனை செய்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நினைவை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் அதிகப்படுத்துவானாக. இந்த எண்ணங்களோடு வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து அவர்களுக்கு அருகாமையில் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அதே போன்று இங்க ஒன்று கூட்டது போல் நாளை மறுமையில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம் அனைவரும் ஒன்று சேர்ப்பானாக. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F25 ஈமானை பாதிக்கும் பொய் என்கிற தலைப்பில் உரையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷையாத்தி அஹ்மாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد قال الله تعالى ولا تلبسوا الحق بالباطل تكتموا الحق وأنتم تعلمون صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم هل كذب يأكل إيمان أو كما قال النبي صلى الله عليه وسلم. பொய் பேசும் நாவு கவலைத்தான் தரும். அது எப்படிப்பட்டது என்றால் ஈமானியை தின்று விடுகிறது. அல்லாஹ் தஆலா விரும்புவது உண்மை சொல்லக்கூடிய நாவு தான். இப்போ அதுதான் ஒரு முஃமினுடைய பலமாக இருக்கிறது என்று கூறுகிறான். ஒரு பொய்யை பற்றி பேசும்போது அந்த பொய்யை முனாஃபிகினுடைய தன்மையிலே எழுதுகிறான். முனாஃபிகினுடைய தன்மை 3. அதில் ஒரு விதம் தான் பேசினால் பொய் பேசிக் கொண்டே இருப்பான். அதுதான் இந்த துன்யாவை எடுத்துக்கிட்டா எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் பொய் பேசுறதுக்கு தயாரா இருக்கான். நமக்கு சாதகமா ஒரு விஷயம் அமைனா பொய் பேசுறான். அதற்கு எந்த விஷயம் அமைனாலும் பொய் பேசுறதுக்கு தயாரா இருக்கான். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வுடைய பயத்தோடும் அல்லாஹ்வுடைய பட்சத்தோடும் நாம் உண்மை பேசக்கூடிய நாவாக அல்லாஹ் ஆக்கணும். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா 3 பேரை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அவர்களை கண்ணியப்படுத்தவும் மாட்டான். அவர்கள் தான் தன் கரண்டை காலுக்கு கீழே ஆடை தொங்க விடுபவனும், பொய் சத்தியம் செய்பவனும், தன் செய்த காரியங்களை பிறருக்கு சொல்லி காட்டுபவனும். இந்த 3 பேரை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அவர்களை கண்ணியப்படுத்தவும் மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த 3 பேருக்கும் நாளை மறுமையில் மிக கொடிய வேதனை உண்டு என்று 3 முறை
சொல்கிறார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. நம் காணாத கனவை கண்டதா என்று பொய் சொல்வது ஒரு பொய் தான். நம்மளுக்கு வராத கனவு பிறர்கிட்ட சொல்றது, நான் அந்த கனவு கண்டேன், நான் இந்த கனவு கண்டேன் அப்படி சொல்றது ஒரு பொய் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இன்னைக்கு நீங்க என்ன கனவு கண்டீங்க, இன்னைக்கு நீங்க என்ன கனவு கண்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது அவங்களுடைய வழக்கம். அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு அந்த நாள் இரவு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுல 2 வானவர்கள் வருகிறார். 2 வானவர்கள் வந்து, யா நபியே எங்க கூட நடங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. கூட்டும் போது சில மனிதர்கள் அந்த இடத்துல வேதனை செய்யப்பட்டு இருக்காங்க. வேதனை செய்யப்பட்ட மனிதர்கள், ஒரு மனிதன் படுத்த நிலையில இரும்பாலான கொக்கிய முகத்துல போட்டு இழுக்கிறாங்க. திரும்பவும் அதே முகம் வருகிறது. திரும்பவும் அதனை வேதனை செய்யப்படுகிறார்கள். திரும்பவும் அதே முகம் வந்து விடுகிறது. 2வது மனிதன் இரும்பாலான கொக்கியை வாயில் போட்டு காது வழியாக இழுக்கிறார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இறக்கப்பட்டு கேட்கிறாங்க. மலக்குமார்கள்ட்ட கேட்கிறாங்க, எதற்காக இந்த அடியார்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை அப்படி சொல்லி கேட்கும்போது, இந்த அடியார்கள் வாழும் நாட்கள் எல்லாம் பொய் சொல்லி திரிந்தார். அல்லாஹ்வுடைய அச்சமும் அல்லாஹ்வுடைய பயமும் இல்லாமல் பொய் சொல்லி திரிந்து கொண்டிருந்தான். இன்னொரு மனிதன் வாழும் நாட்கள் எல்லாம் பெருமை எடுத்து திரிந்தான். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் நான் தான் அரசன், நான் தான் அரசன் என்ற அந்த இடத்துல பெருமை எடுத்து திரிந்தான். நவுது பில்லாஹி மின்ஹா. நம்ம நாளை மறுமையில போய் சொன்னா என்ன வேதனை இருக்குன்னு சொல்லி நினைச்சு எல்லா இடத்திலும் உண்மை சொல்லக்கூடிய நாவாக அல்லாஹ் நம்ம நாவை ஆக்கி அருள் புரியணும். இப்போ அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு வாலிபன் கிட்ட போறாங்க. அந்த வாலிபன் கிட்ட கேட்கிறாங்க, யா வாலிபா இந்த ஆடுகள் யாரோடையது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வாலிபன் கூறுகிறான், இந்த ஆடுகள்லாம் என்னுடைய எஜமானோடையது அப்படி சொல்லும்போது அப்துல்லா இப்னு உமர் கூறுகிறார், இந்த ஆடுகளை எனக்கு விலக்கி விட்டு உன்னுடைய எஜமான இடத்துல ஓனாய் தின்று விட்டது போய் சொல்லு அப்படி சொல்லும்போது அந்த வாலிபன் சொன்ன வார்த்தை அப்துல்லா இப்னு உமர் கண்களை கலங்க வைத்தது. என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா அந்த வாலிபன்? என்னோட எஜமான இடத்துல ஆடுகளை ஓனாய் தின்று விட்டது நான் போய் சொல்லுவேன். நாளை மறுமையில் என்னோட எஜமான் கேட்டால் நான் என்ன நிலையாகுவேன்? என்னோட எஜமான் கேட்டால் நான் என்ன நிலைமையாகுவேன்? இதை குறித்து கேட்டால் நான் என்ன நிலைமையாகுவேன் அந்த இடத்துல சொன்னான். அப்போ அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண் கலங்கினாங்க. உடனே அந்த எஜமான இடத்துல கூட்டு போனாங்க. வாலிபானே அந்த எஜமான்கிட்ட கேட்கிறாங்க, இந்த வாலிபனை நான் விலைக்கு விட்டு நான் என்னோட பக்கம் கூட்டு வரேன். சுபஹானல்லாஹ். இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த ஆடு மேய்க்கக்கூடிய வாலிபன்ட்ட கூட அல்லாஹ்வுடைய அச்சமும் அல்லாஹ்வுடைய பயமும் இருந்தது. நம்மகிட்ட இருக்குதான்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நவுது பில்லாஹி மின்ஹா. ரமலானுடைய காலையில கூட பொய் சொல்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். நவுது பில்லாஹி மின்ஹா. இப்போ ஒரு மனிதன் இஸ்லாத்தை பிரியப்படுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட வரான். அப்ப அந்த மனிதன் சொல்கிறான், யா ரசூலுல்லாஹ் நான் இஸ்லாத்தை பிரியப்படுவதற்காக எனக்கு 3 விஷயத்தை எனக்கு ஒரு அமல்களை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மனிதன் சொல்கிறான், நான் 3 விஷயம் செய்வேன், அந்த 3இல் நான் 1ஐ விட்டு விடுவேன். அதுதான் விபச்சாரம் செய்வேன், மது அருந்துவேன், பொய் சொல்லுவேன். இந்த 3இல் நான் 1ஐ விட்டு விடுவேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நீ பொய்யை விட்டு விடு, பொய்யை விட்டு விட்டால் உன் பாவங்கள் அழிந்து விடும் அப்படி சொன்னாங்க. அந்த மனிதன் உடனே பொய்யை விட்டு உடனே அந்த விபச்சாரம் செய்யறதுக்காக போவான். அந்த இரவே அவனுக்கு நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து கேட்டால் நான் என்ன நிலைமை ஆகும்னு சொல்லி அந்த பொய்யை விட்டு விடுவான். சுபஹானல்லாஹ். நாளை மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் சொன்ன வார்த்தையின் பாவங்கள் எல்லாம் அழித்து விட்டது, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் சொன்ன வார்த்தையின் மனசை பரிசுத்தமாக்கி விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டினாங்க. சுபஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம் வாழும் நாட்கள் எல்லாம் பொய் பேசுவதை விட்டு அல்லாஹ் நம் நாவை பாதுகாப்பானாக. பேசினால் உண்மையை பேசுங்கள், அவ்வாறு இல்லை என்றால் வாய் மூடி அமைதியாக இருங்கள் என்று நம் கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அழகிய நபி மொழியை நம் மனதில் நிறுத்தி உண்மையான நாவை பேசக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் நாவை ஆக்கி அருள் புரிவானாக. இன்று ஒன்று கூறியிருப்போர் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்று கூட்டி அழகு பார்ப்பானாக என்ற அழகிய துஆவோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹி தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F30 குர்ஆன் ஒரு பேர் அற்புதம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. نحمده ونصلي على رسولك الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த மிகப்பெரிய அருள் என்று சொன்னால் இந்த திருமறை குர்ஆன். இது யாராலும் எழுதப்பட்டதோ பேசப்பட்டதோ கிடையாது. அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ் நம்மிடத்திலே நேரடியாக பேசுகிறான்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறுக சிறுக 23 ஆண்டுகளாக வானவரின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறக்கப்பட்ட வேதம் இது. அப்படிப்பட்ட வேதத்தை, அற்புதத்தை நாம் இப்போது எவ்வாறாக பயன்படுத்துகிறோம்? இன்று இந்த மார்க்கத்தின் மீது உலகத்தில் எந்த ஒரு பட்டியலை எடுத்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு தரவரிசை உண்டு. கல்வியிலே முதலாம் நாடு, மருத்துவத்திலே முதலாம் நாடு, எல்லாவற்றிற்கும் ஒரு டாப் 10 வரிசை உண்டு. அதில் முதலாம் நாடு என்று உண்டு. கல்விக்கு, மருத்துவத்திற்கு, செல்வாதாரத்துக்கு, வியாபாரத்துக்கு என்று. ஆனால் ஒரு மதம், இஸ்லாம் மதம், இந்த மார்க்கத்துக்கு ஈடாக ஒரு மதம் இங்கே நம் முன்னால் நிற்க முடியவில்லை என்று கூறினால் அதற்கு காரணம் இந்த குர்ஆன் மட்டும்தான். கண்மணி நாயகத்தின் குணமும் இந்த குர்ஆனும் மட்டும்தான். மாற்று மதத்திலே உள்ளங்களை கூட இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த அற்புதம் மட்டும்தான். இன்று மாற்று மதத்தினரையும் கரை வைக்கிறது. மாற்று மதத்தினர்கள் எத்தனையோ பேர் இந்த இஸ்லாமை ஈர்த்து வருகிறார்கள். அதற்கு ஒரே ஒரு அற்புதம் இந்த திருமறை குர்ஆன் மட்டும்தான். நம்மில் எத்தனை பேர் இந்த அற்புதத்தை உணர்ந்து ஓதியிருக்கிறோம்? மாற்று மதத்தினர் கூறுகிறார்கள், இஸ்லாத்தை தழுவிய ஒருவர் இந்த குர்ஆனில் ஒரு முறை அவர் ஒரு ஹாஸ்டல்ல காலேஜ்ல தங்கி படிக்கிறாரு. அவரோட ஹாஸ்டல் மெண்டா ஒரு இஸ்லாமிய இருக்காரு. இவர் இந்து மதத்தை சேர்ந்தவர், உயர்ந்த ஜாதி. இவருக்கு ஜாதி வெறி பிடித்தவர். இவருக்கு நம்மோட ரூம் மெண்டா ஒரு இஸ்லாமியரா அப்படின்னு பிடிக்காம இருந்தாரு. ஆனா அந்த இஸ்லாமியர் டெய்லி குர்ஆன் ஓதுவார். இது அவருக்கு பிடிக்காது. இவரை இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்குன்னு நினைப்பாரு. ஆனா ஒரு முறை அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நாடி இருந்தான். மறுமை நாளை பற்றி அவர்கள் வசனத்தை வாசிக்கிறாங்க அந்த இஸ்லாமியர். இதை கேட்ட உடனே அவருக்குள்ள ஒரு சிந்தனை, மறுமையை பத்தி போறோம் என்ன, இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கா? மனிதனுக்கு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையா? அதை பத்தி இந்த மார்க்கம் பேசுதா? ஏதோ அவருக்குள்ள ஒரு புரியாத கேள்வி. அருகில ஒரு ஜும்மா பள்ளி, திடீரென்று அதுக்குள்ள போகணும்னு அவருக்கு ஒரு எண்ணம். போனாரு. அங்க ஒரு ஜும்மா பேருரை நடந்தது. அதை கேட்ட உடனே அவருக்கு எதுவுமே தோணல. இந்த மார்க்கம் தான் எனக்கு வேணும். எந்த இதுவும் தெரியாது, மார்க்கத்தை பத்தி எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனா இந்த மார்க்கம் எனக்கு வேணும், நான் ஒரு இஸ்லாமியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, இஸ்லாம் மதத்தை ஏத்தாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்க ஒரே காரணம் அந்த மறுமையை பத்தின வசனம் மட்டும்தான். அதை தவிர வேறு எதுக்கும் தெரியாது. வீட்டிலே தெரிந்தவன அவரை கூட்டிக் கொண்டு போய் அறையில் வைத்து சித்திரவதை செய்யறாங்க. அத்தனை பொறுத்து கொண்டு எவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க மார்க்கத்தை பத்தி. ஆனா அவருக்கு கேட்க பதில் சொல்ல தெரியல. ஏன்னா ஒரு மார்க்கத்தை மட்டும் ஏத்தாரு, அவ்வளவுதான். அதை தவிர அவருக்கு எந்த அறிவும் கிடையாது. உடனே ஒரு நண்பர் உதவியோட இரவோடு இரவா அங்கிருந்து தப்பித்து வந்து அவர் ஒரு பள்ளிக்கு சென்று என் பெற்றோர்கள் மார்க்கத்தை பத்தி எவ்வளவோ கேட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எடுத்துரைக்க எனக்கு தெரியல. ஆனா அவர்கள் தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய கல்வியை கத்துக்கிறாங்க. அவங்க மார்க்க கல்வியை கத்து மார்க்க அறிவோட வந்து அவங்களுக்கு பதில் சொன்னாங்களாம். நம்மள எத்தனை பேர் இதுவரை இந்த இஸ்லாம் மதத்துல நாம இருக்கோம்? எத்தனை முறை இந்த குரு யாராவது நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, நபியோட வாழ்க்கை வரலாறு கேட்டா நமக்கு சொல்ல தெரியுமா? நமக்காக எவ்வளவு தியாகம் செஞ்ச சஹாபாக்களை பத்தி பேசலாம், நம்ம பேச தெரியுமா? இவ்வளவு இந்த மார்க்கத்தோட இருக்கும். ஆனா நாம் இந்த குர்ஆனை பற்றி என்ன விளங்கி இருக்கோம்? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மிகச்சிறந்த அறிஞர் புக்கையும் ஒரு இடத்துல வைக்கலாம், நம்மளுடைய குர்ஆனையும் ஒரு இடத்துல வைக்கலாம். ஒரு மொழி இதற்கு முன்னால் நிற்க முடியுமா? இன்று எவ்வளவோ மொழிகளை நாம பேசலாம். ஆனா அந்த மதத்தோட பேசவோ எழுதவோ தெரியாது. பேசலாம். ஆனா இந்த அரபு மொழி, நாம் அரபியர் கிடையாது. ஆனால் இந்த அரபு மொழி நாம் பேசுகிறோம். உலகமெங்கும் இந்த அரபு மொழி பேசப்படுகிறது, ஓதப்படுகிறது. இன்று நாம் ஒரு இடத்துல எந்த தேசத்துக்கு வேணா செல்வோம். ஒரு இடத்துல அல்ஹம் சூரால மாலிகி
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரக்கூடிய பிள்ளைகள் அந்த பெல் அடித்த உடனே முடிவுக்கு வந்துடுங்க. பெல் அடித்த உடனே உங்களுடைய டயத்தை தாண்டி பேசினா மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த போட்டியாளர் F35 கவனக்குறைவு ஒரு பேராபத்து என்கிற தலைப்பில் பேச வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கவனக்குறைவு ஒரு பேராபத்து. கவனக்குறைவு ஏன் வருது, எப்படி வருது, எதனால் வருது? கவனக்குறைவு ஏன் வருதுன்னு சொன்னால் நம்முடைய மனசு ஓர்மையாக இல்லை. நம்முடைய மனது ஓர்மையாகிவிட்டால் இந்த கவனக்குறைவு என்பது ஏற்படாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மன ஓர்மை பற்றி கூறுகிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. யார் அதிகம் அல்லாஹ்வை திக்ரு செய்வார்களோ அவர்களின் உள்ளமானது அமைதி பெறும். எப்போ ஒரு மனிதனுடைய மனம் அமைதி பெற்றுவிடுமோ அப்போது அவன் செய்யும் எல்லா செயல்களும் முழுமை பெற்றுவிடும். நம்முடைய மனது அமைதி பெற்றதாக இருந்தால் நம் தொழுகும் தொழுகையானது முழுமை பெறும். நம்முடைய மனது அமைதி பெறவில்லை என்று சொன்னால் தக்பீர் கட்டும் போதே பல சிந்தனைகள் தோன்றும். தொழுகையில் ஃபாத்திஹா சூராவை தவறாக ஓதுவதும் அல்லது ஃபாத்திஹா சூராவை ஓதாமல் தொழுவதாலும் அந்த தொழுகையானது முழுமை பெறாது. அந்த தொழுகையை திருப்பி தொழ வேண்டும். தொழுகைக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களிலும் மன ஓர்மை இல்லை என்றால் அந்த செயலானது முழுமை பெறாது. துஆ கேட்பதற்காக கைகளை வானோக்கி உயர்த்துகிறோம், ஆனால் நம்முடைய கவனம் வேற எங்கேயோ இருக்கிறது. நம்ம கேட்கின்ற துவாவும் மனதும் ஒன்றிணைந்ததா என்பது தெரியல. இதை மறதி என்று சொல்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த மறதியை பற்றி கூறுகிறான். ஒமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலை விட்டும் அல்லாஹ் பாராமுகமாக இருக்கின்றான். உங்களின் ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் கவனிக்கின்றான். அவனுக்கு தெரியாமல் நாம் எதையும் செய்துவிட முடியாது. அவன் கவனக்குறைவாக இருப்பதில்லை. நாம் செய்யும் எல்லா செயல்களிலும் கவனக்குறைவாகவே இருக்கின்றோம். நம்முடைய கவனம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காலில் கட்டி ஒன்று இருந்தது. அக்கட்டியை அகற்றுவதற்காக அறுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அக்காலகட்டத்தில் மயக்க மருந்து என்பது இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் 2 ரக்காத் தொழுகிறேன், அப்போது நீங்கள் அதை அறுத்து விடுங்கள் என்றார்கள். அவ்வாறே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகிறார்கள். அந்த கட்டியும் அகற்றப்படுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதை அகற்றும் போது வழி தெரியவில்லை. ஏனென்றால் அவர்களின் முழு கவனமும் அவர்கள் தொழுத அந்த தொழுகையில் தான் இருந்தது. தொழுகையில் எனக்கு கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த கண் குளிர்ச்சியை நாம் என்றாவது அனுபவித்திருக்கிறோமா? மன ஓர்மை இல்லாமல் பழக்கத்தின் அடிப்படையில் தொழுதால் அந்த கண் குளிர்ச்சி மட்டுமல்ல, இன்னும் பல ஆனந்த அனுபவங்களை நமக்கு எட்டா கனியாக போய்விட்டது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மேனியில் குத்தியிருந்த அம்பின் நுனியை தான் தொழுகையில் நிற்கின்ற பொழுது எடுக்க சொன்னதாக ஒரு வரலாற்று நிகழ்ச்சி உண்டு. தொழுகையின் ஈடுபாட்டில் தனக்கு அந்த வழி தெரியாது என்பதற்காக அப்படி சொன்னார்கள். ஆனால் நம்மில் சிலருக்கோ தொழுகையின் போது ஒரு சின்ன கொசு கடித்தாலும் கூட சுற்றென்று உரைப்பது, மனம் ஒன்றிய வணக்க வழிபாடுகளில் நாம் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது. மன ஓர்மை பெறுவதற்கு அருமையான பயிற்சி களம் 5 நேர தொழுகையில் தான் இருக்கிறது. அந்த 5 நேர தொழுகையில் கவனம் சிதறாமல் தொழுவதற்கு, ஒன்று, நம் தொழுகையில் ஓதுகின்ற சூறாக்களுக்கு பொருள் தெரிந்திருக்க வேண்டும். 2, இனிமேல்
நம்மளால் தொழுவ முடியுமோ முடியாதோ என்று எண்ணி அச்சத்துடன் தொழ வேண்டும். இப்படி தொழுதா அந்த கவனக்குறைவு ஏற்படாது. எனவே இந்த தொழுகையிலிருந்தே இந்த பயிற்சியை ஆரம்பிப்போம். மனம் கூடிய சீக்கிரத்தில் கட்டுக்குள் வந்துவிடாது. தொடர்ந்து முயற்சி செய்வோமாக. எனவே எதை செய்தாலும் கவனத்துடன் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F19 பெண்கள் அன்றும் இன்றும். F26 F31 முன்னிருக்கைக்கு வந்து அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்தியல்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. காலல்லாஹு தஆலா வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், எவர் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். சுப்ஹானல்லாஹ். இறைவனால் வேதம் வழங்கப்பட்ட சமுதாயத்தில் 3 சமுதாயம் மட்டுமே இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிறது. யூத, கிறிஸ்தவ, முஸ்லீம் சமுதாயம். இந்த 3 சமுதாயத்துடைய பரவலுக்கு பின்னாலும் முஸ்லீம் பெண்கள் மட்டுமே காரணமாக இருந்திருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். உதாரணமாக யூத சமுதாயத்துடைய பரவலுக்கு பின்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருடைய ஈமான் ஒளிர்கிறது. எப்படி என்றால் அந்நாட்டு ஃபிரௌன் அந்த நாட்டில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறான். அந்த நேரத்தில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்களுடைய தாயார் அவர்கள் பதற்றம் அடைகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உன்னுடைய குழந்தையை பெட்டியில் வைத்து ஆற்றில் போடு, நான் உன் குழந்தையை பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். அவ்வாறே அந்த மூசா நபி அவர்களுடைய தாயார் அவர்கள் செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா எப்படி பாதுகாக்கிறான் தெரியுமா? அந்த ஃபிரௌனுடைய யார் கொல்வேன் என்று சொன்னானோ அந்த ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு கொண்டு சேர்த்தே அல்லாஹ் தஆலா அவர்களுடைய குழந்தையை பாதுகாத்தான். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவதாக கிறிஸ்தவ சமுதாயத்துடைய பரவலுக்கு பின்னால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருடைய ஈமான் ஒளிர்கிறது. எப்படி என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆண் துணையின்றி குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இந்த குழந்தையை பற்றி இந்த ஊர் மக்கள் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்வேன் என்று குழம்பி போய் நிற்கும் போது அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா எப்படி பதில் சொல்கிறான் தெரியுமா? நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சொல்கிறான், அல்லாஹ் தஆலா உன்னுடைய குழந்தையை பற்றி கேட்டால் நீ மௌனமாக இருந்துவிட அல்லாஹ் தஆலா என்று அப்படி கூறுகிறான். இதை கேட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கூறியவாறே செயல்படுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு அளித்தான் தெரியுமா? அந்த பச்சிலம் குழந்தையை பேச செய்த அல்லாஹ் தஆலா தன்னுடைய தாய் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் உத்தமி என்பதை அல்லாஹ் தஆலா நிரூபித்தான். சுப்ஹானல்லாஹ். மூன்றாவதாக தண்ணீர் இல்லாத காட்டில் அடுத்த வேளைக்கு என்ன உணவு என்பதை கூட தெரியாத ஒரு நிலையில் அல்லாஹ் தஆலா ஹாஜரா அம்மையார் அவர்களையும் அவர்களுடைய மகனையும் அல்லாஹ் தஆலா பாலைவனத்தில் விட செய்கிறான். அந்த நேரத்தில் ஹாஜரா அம்மையார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்படியானால் என்னுடைய இறைவன் எங்களுடைய இறைவன் எங்களை வீணடித்து விட மாட்டான் என்று அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க. இதே போல இந்த காலத்து பெண்கள் இந்த மூவரை போன்று இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த நாட்டில் செல்வமும் செல்வாக்கும் நிறைந்து கொண்டு காணப்படும். ஆனால் இந்த காலத்து பெண்கள் எப்படி இருக்காங்க? ஒரு மார்க்கத்திற்காக ஒரு 4 தெரு தாண்டி செல்வோமா என்றால் கிடையாது. வீட்டிலிருந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தன்னுடைய நேரத்தை ஃபுல்லாக பாவத்திலே மூழ்கடிக்கிறாங்க. தன்னுடைய நேரத்தை எல்லாம் பாவத்திலே வீணடிக்கிறாங்க. நவுது பில்லாஹ் மின்ஹா. மேலும் அல்லாஹ் தஆலா ஹாஜரா அம்மையார் அவர்களின் மூலமாகத்தான் இந்த ஹாஜரா அம்மையார் தான் நமக்கு முஃமினுடைய தாயாக இருந்திருக்காங்க. இவர்களின் மூலமாக தான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய நன்மையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கான். ஆனால் இன்றைய காலத்து பெண்கள் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்குறாங்க? தன்னுடைய பிள்ளைகள் அவர்களை பார்த்து தொழுமா அமல் செய்யுமா என்றால் கிடையாது. தன்னுடைய தாயை பார்த்து தன்னுடைய பிள்ளைகளும் கெட்டு போறாங்க. தன்னுடைய பாவங்களில் மூழ்கி கொண்டு கிடக்கிறாங்க. நவுது பில்லாஹ் மின்ஹா. எனவே நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பெண்களை போன்று நம்முடைய ஈமானை வலுப்பெற செய்ய வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F26 மனித மாமிசத்தை தவிர்ப்போம், புறம் பேச வேண்டாம் என்கிற பொருளில் பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா வ மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ
வஃபில் குர்ஆனில் மஜீத். மனித மாமிசத்தை தவிர்ப்போம். புலம் பேசுவதை பற்றி அல்லாஹும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக கடுமையாக எச்சரித்துள்ளனர். மரணித்த பிறகு கபரிலும் மறுமையிலும் கிடைக்கும் தண்டனையை மிக கொடிய தண்டனை பெற்று தரும் மிக மிக தீய செயலான புலத்தை தவிர்த்திருக்க வேண்டும். ஒரு மூமினான ஒருவர் அவசியம் தவிர்த்திருக்க வேண்டும். ஒருவர் புலம் பேசுவதை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும் எனில் அவர் புலம் பேசுதல் என்றால் என்ன, அதனால் ஏற்படும் தீமைகள் என்ன, புலம் பேசுவதால் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும் தண்டனைகள் யாவை என்பதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, புலம் பேசுதல் என்றால் என்ன நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டபோது சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நன்கறிந்தவர்கள் என்று சொல்றாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உன்னுடைய சகோதரின் வெறுப்பை நீ கூறுவதுதான் புலம் என்று சொல்றாங்க. அப்ப அங்க கூடியிருக்க எல்லாரும் கேட்கறாங்க, நான் கூறுவது என்னுடைய சகோதரியிடம் இருந்தால் அதுவும் புலமாகுமா என்று கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ கூறுவது உன்னுடைய சகோதரியிடம் இருந்தால் நீ அவனை பற்றி புலம் பேசுகிறாய் என்று அர்த்தம் சொல்றாங்க. புலம் பேசுவது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஹராமான செயலாகும். வயலுள்ளி குள்ளி உமசத்தில் உமசா. ஒருவர் புலம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். வலாயாவது பலனுக்கும் பலன் அயூஹிப்பு அஹதுக்கும் ஐயா குலலகம் அகியுகிமாய்தன் ஃபகதிகு தகு. உங்களில் சிலரை பற்றி புலம் பேச வேண்டாம். யார் தனது சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரோ எனவே அவர்களை நீங்கள் வெறுத்து விடுவீர்கள். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள், ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கும். பிறர் குறைகளை துருவி துருவி ஆராய்ந்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், இன்னும் பாவங்களிலிருந்து மீள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், மிக்க கிருபை செய்வனாகவும் உள்ளான். பிறரை கேலி செய்யும் விதத்தில் மட்டும் புலம் பேசலாமா? அதுவும் பெரிய பாவம். ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமின் கண்ணியத்தை குலைக்கும் வகையில் புலம் பேசக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லிமும் மது முஸ்லிமின் அவருடைய இரத்தம், கண்ணியம், பொருள் இவற்றை எல்லாம் கலங்கப்படுத்துவது ஹராமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை பயான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது மற்றவரின் குறைகளை ஆராயாதீர்கள். யார் மற்றவரின் குறைகளை தேடித் திரிகின்றார்களோ அவர்களின் குறைகளை அல்லாஹ் பின்தொடர ஆரம்பிப்பான். யாருடைய குறைகளை அல்லாஹ் பின்தொடர ஆரம்பிக்கின்றானோ அவர்கள் வீட்டில் செய்யும் குறைகளையும் பகிரங்கமாக்கி அவர்களை இழிவுபடுத்துவான். நவுதுபில்லாஹ் மின்ஹா. அல்லாஹ் காப்பாற்றுவான். இவ்வளவு கடுமையாக புலத்தை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும். புலம் பேசுவதனால் இம்மையிலும் தீமைகள் உண்டு. புலம் பேசுவதனால் ஏற்படும் குடும்பங்களுக்கிடையே உறவினர்களிடையே சண்டை சச்சரவுகள் தகராறுகள் ஏற்படுகிறது. ஒரு சபையில் பிறரை பற்றி புலம் பேசுவது முஸ்லிம் சமுதாயத்துக்கிடையே பிளவை உண்டாக்குகிறது. முஸ்லிம் சமுதாயம் பிளவுபடுவதன் மூலம் எதிரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் பாதிப்படைகிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீபது ஸவ்வது மின் ஸீனா. புலம் பேசுவது விபச்சாரத்தை விட மிக கடுமையான பாவமாகும். ஒரு முறை அபு மூசா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இஸ்லாத்தில் சேர்ந்தவர் யார் என்று கேட்குறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் மற்றவரின் நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற்றிருக்கின்றார்களோ அவரே இஸ்லாத்தில் சேர்ந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அலியில் அவங்க கூறுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் உள்ள ஒரு தோட்டத்தை கடந்து செல்கிறாங்க. 2 கபல்களுக்கிடையே அவங்க கடந்து செல்லும்போது 2 கபல்களில் உள்ள மிக கடுமையாக அவங்க வேதனை செய்யப்படுகிறாங்க. அவங்க ஒன்றும் பெரிய பாவ செயலுக்காக ஒன்றும் வேதனை செய்யப்படவில்லை. அவ்விருவரில் ஒருவர் தாம் சிறுநீர் கழிக்கும்போது மறைக்கவில்லை. இன்னொருவர் எங்கே போனாலும் அங்கே எல்லா இடத்துலையுமே புறம் பேசிடுவார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பேரிச்சம்பட்டை எடுத்துகிட்டு வர சொல்லி அதை 2ஆக பிரித்து ஒவ்வொரு கபுலையும் வைக்கிறாங்க. வச்சுட்டு அப்போ மற்றவங்க கேட்குறாங்க, இந்த செயல் எதற்குன்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த பேரிச்சம்பட்டை காயாத வரை அவளுடைய வேதனை குறைக்கப்படலாம் என்று சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை வானுலகத்துக்கு சென்றிருக்காங்க. அப்போ வானுலகத்தில் அவங்க ஒரு கூட்டத்தை கடந்து செல்கிறாங்க. அந்த கூட்டத்தில் உள்ளவங்க செம்பிலான ஒரு நகங்களை வச்சு மூஞ்சில நெஞ்சிலலாம் அழுத்து கொண்டு இருக்கின்றாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஜிப்ரீலே இவர்கள் யார் என்று கேட்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இவர்கள் மக்களின் இறைச்சியை உண்டவர்கள், மக்களின் மானத்தில் விளையாடியவர்கள் என்று சொல்கிறாங்க. நவுதுபில்லா.
மூமினான எங்கள் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த கடுமையான புறத்தை விட்டு அல்லாஹும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் ஒவ்வொருவரும் தவிர்த்திருக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. சொர்க்கத்திலும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நாம் அனைவரையும் ஒன்று கூட்ட அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரி தௌஹானா ஒனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F31 இஸ்லாம் கூறும் சகோதரத்துவம். தொடர்ந்து F20 F27 இருவரும் முன்னிறைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிகல் கரீம். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். தூணின்றி வானமைத்து துணையின்றி ஆட்சி புரிகின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மக்கத்து ரோஜாவாம் மதீனத்து ராஜாவாம் என் பெருமானாரை புகழ்ந்து எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்கு பேச வந்திருக்கும் தலைப்பு இஸ்லாம் கூறும் சகோதரத்துவம் என்ற தலைப்பிற்கு நான் பேச வந்திருக்கிறேன். இன்னமல் முஃமினூன இஹ்வா. நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் யாவரும் சகோதரர்களே. அவர்கள் கோத்திரங்களால் வேறுபட்டிருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களை சகோதரர்களாகவே ஆக்கி வைத்திருக்கின்றான். தொப்புள் கொடி உறவை விட கொள்கை உறவை இஸ்லாம் பெரிதும் மதிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒருவர் தன்னுடைய சகோதரனையோ அல்லது நோயாளியோ சந்திக்க செல்லும் போது நாதகி பின் முசாதி என்ற ஒரு அழைப்பாளர் வருகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று தெரியுமா? நீ சிறந்தவனாக ஆகிவிடு, உன்னுடைய நடை சிறந்ததாக ஆகட்டும், நீ சொர்க்கத்தில் ஒரு வீட்டை பெற்றுக்கொள்வாய் என்று அந்த அழைப்பாளர் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நம்முடைய சகோதரர்கள் நல்ல நிலையில் இருந்தாலோ அல்லது கஷ்டமான நிலையில் இருந்தாலோ அவர்களை பார்க்க செல்வது ஒரு சிறந்த அமல்களாக திகழ்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரனை பார்க்க ஒரு கிராமத்துக்கு போறாரு. அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை அனுப்புறார். அப்போ அந்த மலக்கு அந்த மனிதர் போற வழியில வந்து கேட்கிறாரு, ஐன துரீது, நீ எங்கே செல்வதற்கு நாடுகிறாய்? அதற்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, நான் இந்த கிராமத்துல என்னுடைய சகோதரனை பார்க்க செல்கிறேன். அதற்கு அந்த மலக்கு கேட்கிறாரு, நீ அவர்கிட்ட ஏதாவது நன்மை பெற நாடுகிறாயா? அதற்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, இல்லை, நான் இந்த உலகத்துல எந்த ஒரு நன்மையை நான் பெற நாடல, அவரை நான் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நேசிச்சேன் என்று சொன்ன உடனே மலக்கு சொல்றாரு, ஃபைன்ன ரசூலுல்லாஹி இலைக்க அனில்லாஹு கத அஹப்பத் கமா அஹப்பத ஃபீஹி. நான் அல்லாஹ்விடத்தில் வந்திருக்கிற தூதராக உன்னிடத்தில் நான் வந்திருக்கேன். நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், நீ அல்லாஹ்வுக்காக நேசிச்சியா, அதனால அல்லாஹ்வை நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துல சகோதரத்துவம் என்கிற வார்த்தை பரவலாக உபயோகிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த சமூகத்துல ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமிடம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் என்னுடைய சகோதரர், அப்படி சொல்லிதான் நம்ம சொல்லுவோம். அந்த சகோதரத்துவம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் முஸ்லிமு அஹு முஸ்லிமூன் லா யுஸ்லிமுஹு வலா யுஸ்லிமுஹு. அதற்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு, அதாவது அந்த சகோதரருக்கு ஒரு அநியாயம் செய்ய மாட்டார், கேடு நினைக்க மாட்டார் என்ற இந்த இரண்டு அர்த்தத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயது முதிர்ந்த ஒரு நபித்தோழர், அவர் ஒரு இராணுவ வீரர். அவரும் அவருடைய மகன் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து உஹது போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. முஸ்லீமுக்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே கவசம் அணிந்து கொண்டிருக்கிறாங்க. யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு இறை மறுப்பாளை துரத்தி கொண்டு ஓடுறாங்க. இதை ஒரு முஸ்லீம்கள் ஒரு சிறிய கூட்டம் பார்த்துட்டு, இவர் ஒரு நிராகரிப்பாளை நினைத்து கொண்டு அவங்களும் பின்னாடியே ஓடுறாங்க. அந்த முஸ்லீம்களை சிறிய கூட்டம். காரணம் என்னன்னா, இவர் ஒரு கவசம் அணிந்திருக்கனால பின்னாடி பங்கச்சொல் நிராகரிப்பாளை நினைத்து கொண்டு அவங்க பின்னாடியே போறாங்க. இதை அவருடைய மகன் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூகித்துக் கொண்டார்கள். போறது நம்முடைய தந்தையை ஒரு நிராகரிப்பாளை நினைத்து கொண்டு இவங்களும் நம்ம தந்தையை குலத்துக்காண்டி தான் போறாங்க. அவங்க சொல்றாங்க, அபி என்னோட தந்தை என்று அவங்க அழுது கொண்டே சொல்றாங்க. அவங்க போடுற சப்தம் இவங்க காதுல உழல. ஏன்னா அங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்க காரணமாக அங்க இறைச்சல் அந்த சவுண்டா இருக்கனால அவங்க காதுல உழாதனால அவங்க அவரோட தலையை துண்டாட்டிடுறாங்க. அந்த யமான் ரலியல்லாஹு அன்ஹு தலையை துண்டா விட்டனால தலை கீழே விழுந்தது.
அவர் தூக்கி பார்க்குறாங்க. அவர் வந்து என்னது அப்போதான் தெரியுது ஒரு நபித்தோழர், அவர் ஒரு இராணுவ வீரர், தெரியாமல் கொண்டு விட்டோம். அப்போ எனது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கையில் இந்த வாளை கீழே போட்டுடுறாங்க. அந்த சிறிய முஸ்லீம்களே சிறிய கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா தலையை கீழே குனிந்து தலையை கீழே குனிந்து குற்ற உணர்ச்சியோட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் தெரியாமல் எங்கள் தந்தையை நாங்கள் கொன்று விட்டோம். இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய இஸ்லாமிய சமூகத்தை நம்ம பார்க்கலாம். அதற்கு அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யக்ஃபிரல்லாஹு லக்கும், என் அன்பான சகோதரர்களே நீங்கள் கலங்க வேண்டாம், அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவரையும் அளிப்பான். அல்லாஹ் எப்படி இருக்கிறான்? அர்ஹமுர் ராஹிமீன், கிருபியாளருக்கெல்லாம் மாபெரும் கிருபியாளராக யார் இருக்கிறான்? அல்லாஹ் மட்டும் தான் இருக்கின்றான். நான் போட்ட சப்தம் உங்கள் காதில் விழுவில்லை, நீங்கள் தெரியாமல் தான் என் தந்தை நீங்கள் கொண்டு விட்டீர்கள். யுத்தம் முடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அழைக்கிறாங்க, அந்த சகோதரர் அழைக்கிறாங்க. அவரும் வராரு, அவங்க கட்டி அணைத்து முத்தம் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க, தெரியாமல் நடந்து விட்டது, ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா நாங்கள் வந்து அரசாங்க சட்டப்படி ஒரு 100 ஒட்டகங்களை கொடுப்போம், அதே மாதிரி 100 ஒட்டகங்களை உங்களுக்கு தரேன்னு சொல்கிறாங்க. அதற்கு அவர் சொல்கிறார், யா அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் என்னுடைய சகோதரர்கள், அவருடைய தோழர்கள், அவர்கள் தெரியாமல் தானே என்னுடைய தந்தையை கொன்று விட்டார்கள், அந்த 100 ஒட்டகங்களையுமே அவனுக்கே கொடுத்து விடுங்கள் என்று அவர் சொல்கிறார். இவர்தான் உண்மையான முஸ்லீம், இவர்தான் இஸ்லாமிய சகோதரர் என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலம் விளங்க முடிகிறது. லா ததுகுல் ஜன்னத ஹத்தா துமினு வலா லா ததுகுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் சொர்க்கம் நுழைய முடியாது நம்பிக்கை கொள்ளாத வரை. வலா யுமினு, நீங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது பிறரை நேசிக்காத வரை, ஒருவர் மீது அன்பு வைக்காத வரை நீங்கள் ஒரு காலமும் சொர்க்கம் நுழைய முடியாது. அலா துல்கும் அலா ஷையின் ஃபஅல்துமூஹு தஹாபப்தும், உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா, உங்களுக்கு மத்தியில் அன்பு அதிகமாவதற்கும் உங்களுக்கு மத்தியில் நேசம் அதிகமாவதற்கும் உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமை பரப்பிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்கள் சகோதரரை நீங்கள் வந்து அதிகமாக பார்க்க செல்ல வேண்டும், உங்கள் சகோதரரை நீங்கள் வந்து அதிகமாக பார்க்க செல்ல வேண்டும், அவர்களை அதிகமாக பாசம் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். எனவே நம் சகோதரர் மீது அதிகமாக பாசம் வைப்பவர்களாகவும் நேசம் வைப்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹி தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F20 ஹிஜாப். السلام عليكم ورحمة الله وبركاته. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد. வானை படைத்த வல்லன், நபியை படைத்த, தீனை படைத்த, திருக்குர்ஆனை படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எந்த நபி இல்லை என்றால் இவ்வுலகை படைக்க மாட்டேன் என்று சொன்னானோ, எந்த நபிக்காக இவ்வுலகை படைத்தானோ அந்த நபியின் மீது சலாமும் சாந்தியும் கூறியபடி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு ஹிஜாப். ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த அழகான பரிசுதான் ஹிஜாப். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், ஹிஜாப் அப்படின்னா தலைக்கு அணிகிற துணி மட்டுமல்ல, அது ஒரு பெண்ணுடைய மரியாதையும் கூட. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், குல்லில் முஃமினாத்தி யக்லுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. முஃமினான பெண்களுக்கு கூறுங்கள், அவர்கள் தங்களது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், அவர்கள் தங்களது கற்பு உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். ஒரு நிகழ்வை கவனியுங்கள் என் முஸ்லிம் பெண்களே. ஒரு ஈமானை சூழ்ந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபியை அழைத்து சொன்னார்கள், தோழரே, சொர்க்கத்தின் பெண்ணை உனக்கு காட்டவா என்று கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நமக்கு மத்தியிலே உயிரோடு வாழ்கிறாள், அந்த பெண்ணை உனக்கு காட்டவா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த நபித்தோழர், காட்டுங்கள், யார் அந்த பெண், சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த பெண் யார், எந்த தன்மை அந்த பெண்ணை சொர்க்கத்தில் நுழைவித்தது, அந்த பெண்ணை எனக்கு காட்டுங்கள் என்றார்.
ரசூலுல்லாஹ் என்றார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெண்ணே, 2 வாய்ப்புகள் உனக்கு உண்டு. ஒன்று, நீ பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான். இரண்டாவது, நான் உனக்கு துஆ செய்கிறேன். நான் துஆ செய்தால் அல்லாஹ்வுடைய அருளால் இந்த நோய் உனக்கு குணமாகிவிடும். சொல், எது உனக்கு வேண்டும்? அந்த பெண்ணுடைய வார்த்தை என்னவாக இருந்தது தெரியுமா? ஒரு நோய், அது குணமானால் அது கண்ணியம். வெளிப்படையில் மக்களுக்கு முன்னால் தனக்கு நோய் வந்து தனக்கு இழிவிப்பு ஏற்படுகிறது என்று தெரிந்தும் அந்த பெண்ணுடைய வார்த்தை என்னவாக இருந்தது தெரியுமா? அஸ்பிர் யா ரசூலுல்லாஹ், நான் பொறுமையோடு இருக்கிறேன். எனக்கு அந்த நோய் ஏற்படுவதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் மக்களுக்கு முன்னால் அந்த நோய் ஏற்படுவதால் என்னுடைய ஹிஜாப் விலகி விடுகிறது யா ரசூலுல்லாஹ். அந்த ஹிஜாப் விலகிவிடக் கூடாது, அந்த நிலைமை மட்டும் எனக்கு ஏற்படக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்றார். எம் முஸ்லிம் பெண்களே, நாம் ஹிஜாபை அணிவது ஹலால் ஹராம் அல்லது நரகத்தில் உங்களை இழுத்துச் சென்றுவிடும். ஹிஜாபை நீங்கள் அணியவில்லை என்றால் என்ற எச்சரிக்கை எல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்தவில்லை. இந்த பெண்ணிடத்தில் உள்ள வெட்க உணர்வை உங்கள் உள்ளத்தில் சுமக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். இன்றைய சமுதாயத்தில் உள்ள முஸ்லிம் பெண்கள் தங்களுடைய அழகை ஃபேஸ்புக்கில் வெளிப்படுத்துகிறார்கள். வாட்ஸ்அப் உடைய ஸ்டேட்டஸில் தங்களுடைய புகைப்படத்தை வைத்து பெருமை கொள்கிறார்கள். ஒரு முஸ்லிம் பெண் தன்னுடைய அழகை தன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் உரிதானது என்று தெரிந்தும் யாருக்கு முன்னால் இந்த அழகை வெளிப்படுத்தணும், யாருக்கு முன்னால் அந்த அழகை வெளிப்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனைகள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தும் இன்று முஸ்லிம் பெண்களை ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம், எல்லா அழகையும் வெளிப்படுத்துபவர்களாக. அந்த பெண் என்ன சொன்னார்கள்? யா ரசூலுல்லாஹ், நான் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். வலிப்பு நோய் ஏற்படுவதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் அந்நிய ஆணுக்கு முன்னால் என்னுடைய ஹிஜாப் விலகிவிடக் கூடாது யா ரசூலுல்லாஹ். அந்த ஒன்றை மற்றும் எனக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்றார். இன்ஷா அல்லாஹ் நம்மை படைத்த ரப்புவும் அவனது தூதருமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழியின்படி நமது ஹிஜாபை அணிய வேண்டும். பயான் பேச வந்த என்னையும் அதனை கேட்க வந்த உங்களையும் அல்லாஹ் உலகில் மறு உலகம் மேன்மையாக்குவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான சொர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டி அழகு பார்ப்பானாக என்று கூறியபடி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F27 அனாதைகளை அரவணைப்போம் என்ற தலைப்பில் பேச வருகிறார். தொடர்ந்து F24 F29 2 போட்டியாளர்களும் முன்வரிசைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மின் யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். வானை படைத்த வல்ல நபியை படைத்த தீனை படைத்த திருக்குர்ஆனை படைத்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று கூறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அனாதைகளை அரவணைப்பது. அனாதைகள்னா யாரு? அனாதைகள்னா தாய் அல்லது தந்தை, கணவர் அல்லது மனைவி, தாயும் தந்தையும் இப்படி அவங்களுக்கு அரவணைக்கக்கூடிய யாரும் இல்லாதவங்க தான் அனாதைகள். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தை சிறந்த முறையில் நடத்தணும்னா அதுக்கு முக்கிய பங்கு கணவர் தான் வகிக்கிறாங்க. அதே அந்த குடும்பத்தில் கணவர் இல்லைன்னா அந்த குடும்பத்துடைய நிலை கேள்விக்குறியாக தான் இருக்கும்.
அந்த குடும்பத்தில் வந்து கணவர் இருக்கிற வரையும் உறுதியாக இருந்த மனைவி கணவர் இறந்து போன உடனே மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகப்படுறா. எதுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகப்படுறான்னா, என்னுடைய குழந்தைகள் யார் வளர்ப்பா, என்னுடைய குழந்தையை யார் படிக்க வைப்பா, என்னையே என் குழந்தையை யார் பாதுகாப்பா என்று அவங்க யோசிச்சு அவங்க மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகப்படுறா. இதை வந்து நம்ம வந்து கண் கூட பார்க்க முடியும். ஒருத்தவங்க அந்த குடும்பத்தில் வந்து அரவணைக்கக்கூடியவங்க இல்லைன்னா அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஒரு மனைவியாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்களையும் அனாதை என்று சொல்லப்படுற நிலை வந்து இந்த உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. அதே மாதிரி தான் இஸ்லாம் நமக்கு இது மூலயமா என்ன சொல்ல வருதுன்னா, அனாதை குடும்பத்தினரை உங்கள் குடும்பத்தினரா போன்றும் அனாதை குழந்தைகளை உங்கள் குழந்தைகள் போன்றும் பார்க்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை அப்படின்னு சொல்றது. யார் அதை வந்து பயன்படுத்துகிறாரோ, அவங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்கள வந்து அல்லாஹ் தஆலா உலகத்துலேயும் கண்ணியப்படுத்துவானா, நாளை மறுமையில இதுக்காக வேண்டி ஒரு சொர்க்கத்தை தரன்னு சொல்கிறான். யார் அனாதைகளை ஆதரவளிக்கிறாங்களோ அவங்களுக்காண்டி ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நம்மளுடைய கண்மலையின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு அனாதையாக தான் இருந்தாங்க, அனாதையாக தான் பிறந்தாங்க. அவங்கள வளர்த்தவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சிறப்பை வந்து நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பிறக்கும் போதே அவங்களுடைய தந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தந்தை அப்துல்லா அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிறந்து 6 வயது ஆகும்போது அவங்களுடைய தாயார் ஆமினா அம்மையார் வந்து இறந்துட்டாங்க. இறந்து அவங்க வந்து தாயும் தந்தையும் இல்லாத ஒரு அனாதையாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் யாராச்சும் இருக்காங்க பார்த்தாங்கன்னா கிடையாது. அந்த காலத்தில் என்னன்னா, முஸ்லீம்கள் வந்து ஒரு அனாதையாக இருந்தால் அவங்கள ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையும், அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து வந்து கொடுக்கப்படாது. அது வந்து ஒரு பணக்காரங்க வந்து அதை தின்றுவாங்க. அதே மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த காலத்தில் ஒரு நிலைமை இருந்துச்சு. அது என்னென்னா, அது என்ன, வாடகை தாய் மூலமாக தான் குழந்தைகளுக்கு பால் கொடுக்குற நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முதலாக பால் கொடுத்தவங்க யாருன்னா, அபுலஹபின் அடிமையாகிய சுவைபியா என்ற அடிமை தான் பால் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரண்டாவது பால் கொடுத்தவங்க யாருன்னா ஹலிமா அம்மையார் பால் கொடுப்பதற்கு வந்து ஃபர்ஸ்ட் தயங்கினாங்க. எதுக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து தந்தை இல்லைனால அவங்களுக்கு வந்து ஏற்ற ஊதியம் வந்து கிடைக்காது. அதனால வந்து பால் கொடுக்க தயங்கினாங்க. அவங்க ஹலிமா அம்மையாருக்கும் யாரும் வந்து பால் கொடுக்கறது வந்து குழந்தைகள் இல்லை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து பால் கொடுப்பதற்கு வந்து யாரும் முன் வராத காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஹலிமா அம்மையார் வந்து பால் கொடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து பால் கொடுக்கும்போது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பரக்கத்தையும் கொடுத்தான். எப்படின்னா, அவங்க பால் கொடுக்காத அவங்களோட ஒட்டகம் வந்து நல்ல பால் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சோம்பேறியாக இருந்த கழுதை வந்து நல்ல அதிவேகத்தில் பயணம் செய்ய ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி ஹலிமா அம்மையார் அவங்களுடைய மார்பகத்தில் நல்ல பால் சுருக்க ஆரம்பிச்சிச்சு. ஹலிமா அம்மையோட கணவர் வந்து இதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஏ ஹலிமாவே, நீ பரக்கத்தான குழந்தையை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு அவங்க சொல்கிற நிலைமைக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் அதிகமான பரக்கத்து கொடுத்தான். அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல இதை பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, யார் என்னுடைய அன்பிற்காக அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிக்கின்றார்கள், யார் அப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து யார் இப்படி கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக மட்டும் யார் கொடுக்குறாங்களோ எந்த ஒரு நன்றியும் எதிர்பார்த்து அல்ல. அவங்க இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம வந்து அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் எதுனாலும் செய்யணும். நம்ம வந்து அடுத்தவங்க நம்மளை பார்க்குறாங்களோ ஒரு தற்பெருமைக்காகவோ நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து அனாதைகளை வந்து நம்ம இழிவுபடுத்தினா அல்லாஹ் தஆலா உலகத்துலையும் இழிவுபடுத்துவானா, நாளைக்கு இதுக்காண்டி ஒரு கடுமையான தண்டனை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யார் அனாதையுடைய சொத்தை சாப்பிட்றாங்களோ அவங்க நெருப்பை சாப்பிட்ற மாதிரி அவங்க வந்து நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் கூறுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க. உலகத்தில் வந்து நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை கொண்டு நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திடலாம். ஆனால் அல்லாஹ் தாலா நம்ம கண்காணித்து கொண்டு தான் இருக்கான். உங்களுடைய குடும்பத்தில்
ரிஸ்க் வர வேண்டுமா, உங்களுடைய தொழிலில் பறக்கத்து ஏற்பட வேண்டுமா, அனாதைகளை வந்து அரவணைச்சு கொள்ளுங்க. இந்த விழாக்கு எனக்கு வாய்ப்படுத்துவதற்கு நன்றி என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F24 இஸ்லாமிய பார்வையில் அமானிதம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு இம்மன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாமிய பார்வையில் அமானிதம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹுல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد. அகில உலக இரட்சகனான அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வின் தூதர் மீதும் அவருடைய அடிச்சுவடை அடிப்பிரடாமல் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபவு தாபியீன்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு இந்த துன்யாவில் ஏராளமான கண்ணியத்தையும் அருட்கொடையும் செல்வத்தையும் வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதுலேயும் மிக சிறந்த அருட்கொடையாகவும் மனிதர்களால் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் கருதப்படுறது தான் அமானிதம். இப்போ உள்ள காலகட்டத்தில் அமானிதத்தை பற்றி பேசினாலே எல்லாத்துக்குமே விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் தான் இருக்குது. ஆனால் அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய ரசூலும் அமானிதத்தை குறித்து ஏராளமான கருத்துக்களை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த அமானிதம் அப்படிங்கிறது இரு வகைப்படும். முதல்ல அடியார்களின் மீது கொண்டுள்ள அபரிகரமான அன்பின் பொருட்டால் அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ள அமானிதம். இரண்டாவது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையுமான அமானிதம். அல்லாஹ் நமக்கு வழங்கிய அமானிதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்குன்னே நம்மளுடைய உடல்ல வழங்கியிருக்கிற அமானிதம் நம்மளுடைய உடல் உறுப்புகள். கண், காது, மூக்கு, தலை, இதயம், இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு அமானிதமாகத்தான் வழங்கியிருக்கிறான். இதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொன்றையுமே அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம பயன்படுத்துறது மூலியமாக நம்ம அமானிதத்தை நிறைவு செய்தவராக ஆகிவிடலாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்றான், ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹத அலைஹிம் சமூஹும் அபுசாருஹும் வ ஜாருஹும் பிமா கானூ யஅமலூன். அச்சமயம் பாவம் செய்த அவர்களுக்கு விரோதமாக அவர்களுடைய செவிகளும் அவர்களுடைய கண்களும் அவர்களுடைய உடல் தோள்களும் அவர்கள் செய்தவற்றை குறித்து எதிராக சாட்சி கூறும். எனவே நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலேயே நம்மளுடைய அமானித உறுப்புகளை பேணி பாதுகாத்து நடந்துட்டோம்னா, வாயிற்கு முத்திரையிடப்பட்டு கை கால்களை பேச வைக்கக்கூடிய அந்த மறுமை நாள்ல நம்மளுடைய உறுப்புகள் நமக்காக நன்மையானதாக சாட்சி கூறும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் நமக்கு அமானிதமாக வழங்கியிருக்கிறதுனா, பெற்றோரை பிள்ளைகளுக்கோ, பிள்ளைகளை பெற்றோர்களுக்கோ, கணவனை மனைவிக்கோ, மனைவியை கணவனுக்கோ அல்லாஹ் அமானிதமாக தான் வழங்கியிருக்கிறான். ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தைக்கு ஒரு அழகான திருமணம் செய்து வைக்கிற வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அமானிதமாக இருக்கிறாங்க. ஒரு மனிதன் மவுத்துக்கு அப்புறம் அவனை பின்தொடர்ந்து வளர்ந்து நன்மை தரக்கூடிய 3 விஷயங்கள் குறித்து நம்மளுடைய பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுல முதலாவது சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது பயன் தரக்கூடிய கல்வி. மூணாவது தனக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை. உங்களுடைய குழந்தை உங்களுடைய மரணத்திற்கு பிறகும் உங்களுக்கு துவா செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய வளர்க்கும் போதே நீங்க மார்க்கத்தை ஒழுங்கான முறையில் சொல்லிக் கொடுத்தால் மாத்திரம்தான் உங்கள் குழந்தைகள் உங்களுக்காக துவா செய்யக்கூடியதாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அமானிதம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் தந்தையுடைய பொருத்தம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபத்தில் தந்தையுடைய கோபம் இருக்கிறது என்றும், தாயினுடைய பாதத்துல சொர்க்கம் இருக்குன்னு நம்மளுடைய பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த துன்யாவுல நம்ம பெற்றோர்களை எப்படி கண்ணியப்படுத்துறோம்? நிரந்தரமே இல்லாத இந்த துன்யாவுல உள்ள அற்பமான விஷயங்களுக்காக ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் தன்னுடைய பெற்றோர்களை காயப்படுத்திட்டு ஹராமான செயல்களில் ஈடுபடக்கூடிய விஷயங்களை நம்ம கண்களால் பார்க்க
பார்க்கிறோம், காதுகளால கேட்கிறோம். நவுதுபில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அடுத்து அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற அமானிதம்னா இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பதவிகள், பொறுப்புகள், இன்னும் குறிப்பாக ரகசியம் ஒரு மிகப்பெரிய அமானிதமாக கருதப்படுகிறது. சஹாபா பெருமக்கள் எல்லாம் அமானிதத்தை எப்படி பாதுகாத்தார்கள் என்று தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் சென்று தன்னுடைய மகள் ஹப்சாவை பற்றி கூறி, நீங்கள் விரும்பினால் என் மகள் ஹப்சாவை உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நான் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு அப்புறம் நான் இப்போதைக்கு திருமணம் செய்து கொள்ள விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, நீங்கள் விரும்பினா எங்கள் மகள் ஹப்சாவை உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணுமே சொல்லாம மௌனமாக இருந்து அந்த இடத்தை விட்டு சென்றாங்க. அடுத்து அவருடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்கள பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்றாங்க. இன்னும் சில நாட்களுக்கு அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அவங்கள சந்திக்கிறாங்க. கேட்கிறாங்க, யா உமரே, நான் உங்களுடைய பிள்ளையோட விஷயத்துல ஒரு பதிலும் சொல்லாம இருந்தது உங்களுக்கு மன வருத்தம் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. அதுக்கடுத்து இது கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதிலளிக்கிறாங்க, யா உமரே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மகளை பெண் கேட்கறத குறித்து பேசிட்டு இருந்தாங்க, அதை நான் கேட்டேன், அதனாலதான் உங்களை நான் ஒரு பதிலும் சொல்லாம இருந்தாலும் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், நம்முடைய சஹாபா பெருமக்கள்லாம் எப்படி அமானிதத்தை பேணி பாதுகாத்திருக்காங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான், அமானிதத்தை பேணி பாதுகாத்தவர்களுக்கு சொர்க்கத்தில் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்று. இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதம்ங்கிறது வேற உதாரணம் மட்டும்தான். ஆனா இன்னும் ஏராளமான இபாதத்துகள்ல நம்ம அலட்சியம் உடையவர்களாக தான் இருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அமானிதத்தை பேணி பாதுகாத்து நடந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று ஸாத்துல் முஸ்தகீன் பழத்தை மின்னல் மின்னி வரைவது போல் கலந்து சென்று சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்ம அனைவரையும் நுழை செய்வானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F29 மூமின்களின் தாய்மார்கள். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.